இன்றைய நற்செய்தி பகுதி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம். நிறைய பேர் சொல்கிறாங்க இது யோவான் எழுதின மாதிரி இல்லை, லூக்கா எழுதின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான் லூக்கா நற்செய்தியிலேருந்து வாசகம் இல்லை, யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். மீதி இந்த ஆண்டு எல்லாம் நமக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்து 3ஆம் ஆண்டிலே வாசகம். ஆனால் லூக்கா எழுதியது போல இந்த யோவான் பகுதி இருக்கிறது. இதில் நடப்பவற்றையெல்லாம் பாருங்கள், உள்ளம் உருகுகிறது. தேவையற்ற வார்த்தைகளே கிடையாது இந்த பகுதியில் பாருங்கள், தேவையில்லாத எந்த வார்த்தையுமே கிடையாது. ஆண்டவர் ஒலிவ மலையில் ஜெபம் பண்ணாராம் ராத்திரியெல்லாம். காலையில் வந்து கோயிலில் பிரசங்கம் வைக்கிறார். பிரசங்கம் வைக்கிறவங்களாம் ஒரு பாடம், ஜெபம் பண்ணாத பிரசங்கமே வைக்கக்கூடாது. எனக்கே ஒரு பாடம் பாருங்கள். ஜெபம் செய்தால்தான், தந்தையோடு பேசினால்தான் நீ வந்து மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், நீ வந்து போதனை செய்ய வேண்டும், பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று. மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், ஆலயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார் நிதானமாக. திடீரென்று பார்த்தால் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு மனிதர்கள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டார். அந்த ஆம்பளை எங்கே போனான்னு தெரியல, அவனையும் தானே இழுத்துட்டு வந்திருக்கணும். பொண்ணை மட்டும் அங்கே கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். ரொம்ப கோபமாக வராங்க. இவள் பாவி, குற்றம் புரிந்தவள், சொல்லால் அவளை அடிக்கிறார்கள். மோயிசன் சட்டப்படி இவளை கல்லால் எறிய வேண்டாம், கல்லால் எறிய அனுமதி கேட்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு நினச்சி பாருங்க. கூனி குறுகி போயிருப்பார். எல்லாம் ஆண்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெண். எதனால் அந்த பாவத்தில் ஈடுபட்டாரோ, யார் அவரை தள்ளினார்களோ, வறுமையின் கொடுமையோ என்னவோ நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பேசாமல் இருக்கிறார். நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, எப்படியாவது ஆண்டவரை சிக்க வைக்கணும்னு சொல்லி. உண்மைதான், மோயிசன் சட்டம் முக்கியமானது தான். இவரை கல்லால் எறிந்தே கொன்று விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னால் உடனே என்ன சொல்லுங்க, இரக்கம் இருக்கா பாருங்க, இந்த பொண்ணை போய் இப்படி அநியாயமாக கொல்றாரே, இந்த மனுஷனோ இரக்கம், இப்படியெல்லாம் பேசினாரு, போதிச்சாரு. இன்னொரு பக்கம் இல்லை இல்லை விட்டுடுங்கன்னா, நீ சட்டத்தை மதிக்கலை, இவ்வளோ பெரிய பாவம் இணை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, இப்படிப்பட்ட பாவம் செய்பவர்களை எல்லாம் கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று. அப்படின்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாமா, எப்படின்னாலும் மாட்டிக்கோங்க. திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் குனிகிறார், தரையிலே எழுதுகிறார். எரேமியா 17:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணில் எழுதுகிறவங்களாம் யார், எழுதப்படுகிறவர்களாம் யார் அப்படின்னு சொல்லி. யார் கடவுள் மீது நம்பிக்கையாற்றிருக்கிறார்களோ, நீரூற்றை விட்டுவிட்டு ஓட்டை தொட்டிகளை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ, அவர்கள்தான் மண்ணில் எழுதப்படுவார்கள். ஆண்டவர் எழுதுகிறார் பாருங்க. நான் கூட சில பேர் யார் யாரோ என்னென்னோ புஸ்தகம்லாம் எழுதுகிறாங்க, நீங்கள் எழுத மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேடிக்கையாக சொல்லுவேன், இயேசுசாமி தரையில் மட்டும்தான் எழுதினார், அதனால தான் நான் புஸ்தகம் எழுதலை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன். நான் பேச தான் செய்கிறேன், அதிகமாக எழுதலை என்று நான் சொல்வதுண்டு. ஆண்டவர் முதன்முறையாக தரையிலே எழுதுகிறார். அவர்கள் தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், சீக்கிரம் ஏதாவது சொல்லு. மனிதனின் நீதிமன்றத்தில் வழக்குகள் பொய்யாக்கப்படலாம், ஆனால் இறைவனின் ராஜ்யசபையிலே அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இவள் பாவி, குற்றம் புரிந்தவர், உண்மைதான். ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மீது முதற்கல்லை எறியட்டும். அண்ணல் பேசிவிட்டார், கைகள் உயரவில்லை, கற்களை எறியவில்லை, நீதிமான் யாரும் இல்லை. இந்த பொண்ணனுடைய பாவத்தை பார்க்குறீங்களே,
இவருக்கு மட்டும் இரக்கம் தேவையில்லைப்பா. இவ்வளவு நாள் கடவுள் உங்களோடு பொறுமையாக இருந்திருக்கிறாரே, இவ்வளவு நாள் கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டி இருக்கிறாரே, அதனால் தானே இங்கே வந்து நிற்கிறீர்கள். கடவுளின் இரக்கத்தை, பொறுமையை நீங்கள் மறந்து விடுவீர்களா? மற்றவருடைய குற்றங்கள் கோழி குண்டு மாதிரி தூரத்தில் இருந்தால் சின்னதாகத்தான் இருக்கும். அதையே கண்மேல் வைத்து விட்டால் உலகையே மறைத்துவிடும். While looking at other people's mistakes, use a mirror, not a microscope. மற்றவர்களின் குற்றங்களை பார்க்கும்போது கண்ணாடியை பயன்படுத்து, நுண்ணோக்கியை பயன்படுத்தி கோபுரமாக்காதே. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுவிடம் நாத்தான் ஒரு கதையை சொன்னார். ஒரு பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது. ஆனால் ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு விருந்தினர் வந்தபோது பணக்காரன் தன்னுடைய மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை அல்லது மாட்டை அடிக்காம இந்த ஏழையினுடைய ஆட்டை போய் அடித்து விருந்து வச்சா எப்படி இருக்கும்? இப்படி நடக்கிறதா? அவன் சாக வேண்டாம். யூ ஆர் த மேன். நாத்தான் சொல்லுகிறார், நீதான் அந்த மனிதன். உடனே தான் தாவீதுக்கு தான் செய்த தவறு புரிகிறது. உரியாவின் மனைவியை உன் மனைவியை ஆக்கி கொண்டாயே, உரியாவை கொன்றாயே, உனக்கு என்னதான் குறை வைத்தேன்? ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று மன்னிப்பு கேட்கிறார் தாவீது. அதே போலத்தான் பாருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா? பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எறியட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகின்றது. கடைசியாக பாருங்க, பெரியவங்கள ஆரம்பித்து சின்னவங்கள்லாம் போயிட்டாங்களாம். எல்லாரும் போயிட்டாங்களாம். கல்லை கீழே போட்டு கல்லை எடுத்துகிட்டே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டாங்க. பாருங்க, அதில் வந்து கேட்குறாங்க, ஏன் பெரியவங்க முதல்ல போனாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி அதிகமாக வந்துடுச்சு போல இருக்குது, அல்லது இத்தனை நாள் வாழ்ந்ததுனால பாவம் அதிகமாகிடுச்சு போல இருக்குது. நற்செய்தி சொல்லுகிறது, மூத்தவர் தொடங்கி சிறியவர் ஈராக. அரிஸ்டாட்டில் சொல்கிறார், வயசாக எல்லாம் கெட்டு தான் போகிறாங்கன்னு சொல்கிறார். ஆனால் இன்னொரு அறிஞர் சொல்கிறார், இல்லை வயசான உடனே கொஞ்சம் புத்தி வருது, தப்பிச்சம் பொழைச்சன்னு ஓடி போயிட்டாங்க அவங்க, நம்முடைய பாவம் எல்லாம் தெரிகிறது. ஆண்டவர் இரண்டாவது முறை எழுதுகிறார். பாருங்கள், என்ன எழுதினார்? சில பேர் சொல்கிறாங்க, இவங்களுடைய பாவத்தை தான் எழுதிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. யாரும் ஆண்டவர் முன் தப்பவே முடியாது, போய்விட்டார்கள். ஆண்டவருடைய இரக்கம் தேவை என்று உணர்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய பொறுமையை இன்னும் அவர்கள் சோதிக்க கூடாது என்று நினைத்திருந்திருக்கலாம். எல்லாரும் போய்விட்டார்கள். பாருங்கள், கடைசியா 2 பேர். யாரார்? அந்த பெண், ஆண்டவர் இயேசு. 2 பேர். அகுஸ்தினார் இதை பற்றி சொல்லும்போது, ரெலிக்தி சொந்த் சுவோ, லத்தீன்ல ரெலிக்தி சொந்த் துவோ அப்படின்னா 2 பேர் தான் விடப்பட்டார்கள். என்னது அது? 2 மிசரியா எத் மிசரி கோர்தியா. ஒரு பக்கம் மனிதருடைய அவலமான இறங்கத்தக்க நிலை அங்கே விடப்பட்டது, இன்னொரு பக்கம் கடவுளின் இரக்கம் அங்கே விடப்பட்டது. இரக்கம் ஆண்டவரின் வடுவிலே, இறங்கத்தக்க அவல நிலை அந்த பெண்ணின் நடுவிலே. பிரியமானவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, நம்பிக்கையாளர்களே, குழந்தைகளே, நம்ம எல்லாரும் இப்படி ஒரு நாள் ஆண்டவரை எதிர்கொள்ளணும். 2 பேர் தான் இருப்போம், ஆண்டவர் தான் இருப்பார், அவர் கூட நம்ம இருப்போம். எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? பரவாயில்லம்மா, ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டப்போ இஷ்டப்படி வாழ் என்று ஆண்டவர் சொல்ல போகிறாரா? நிச்சயமாக கிடையாது. பாவத்தை வன்மையாக கண்டிக்கிறார், பாவி மீது இரக்கம் கொள்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். பாவத்தை வன்மையாக கண்டிக்கிறார், பாவி மீது இரக்கம் கொள்கிறார். இனிமேல் பாவம் செய்ய உன்னை எவரும் தீர்ப்பிடவில்லையா?
ஆண்டவர் கேட்க, ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நானும் தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ. தீர்ப்பிட்ட எல்லாரும் இன்றைக்கு மனம் மாறுங்கள். என் பிள்ளை சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, நீ தான் முதல்ல சரியில்லை, அதை மறந்துட்டு எல்லாரும் சரியில்லைன்னு சொல்லாத, தயவு செய்து சொல்லாத. உனக்கு ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும். ஆண்டவர் சொல்றார், இனிமேல் பாவம் செய்யாதே போ. இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்றார், இனிமே ஒரு நல்ல ஆயராயிரு, நல்ல குருவாயிரு, நல்ல அருள் சகோதரியாயிரு, நல்ல நம்பிக்கையாளராயிரு, நல்ல அப்பாவாயிரு, நல்ல அம்மாவாயிரு. விபச்சாரம் செய்கிறவர்கள் அதிகம் இல்லாமல் இருக்கலாம். இனிமே ஒழுங்கா படி போ. இனிமே சோம்பேறியா இருக்காதே போ. இனிமேல் கருமையா இருக்காதே, தாராளமாயிரு போ. இனிமேல் ஒழுங்காக பாடம் கற்றுக்கொண்டு போ. எப்படி போக போகிறீர்கள்? ஆண்டவர் என்னை தொடுகிறார், என் வாழ்வை மாற்றுகிறார், நல்ல பிள்ளையாக இருக்க போகிறேன், நல்ல வேலைக்காரனாக இருக்க போகிறேன். இத்தகைய அற்புதமான நிகழ்வுகளால் ஆண்டவர் நம் உள்ளத்தை தொடவில்லை என்றால் வேறு எப்போதான் மனம் மாறப் போகிறோம்? மனம் மாறுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எத்தனையோ இடங்களிலே தொடர்ந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் நம்முடைய மனமாற்றத்துக்காக. அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக.